ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு வந்து இப்போது தீபாவளி மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபங்க்ஷன் கூட இருக்குது. அது என்னங்கிறதெல்லாம் சொல்கிறோம். இடையில அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் அலைஞ்சு அதில் வேறு கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு. அதெல்லாம் இன்னும் வர வீடியோஸில் தான் சொல்கிறேன். இங்கே ஒரு திடீர்னு ஆக்ஷன் பண்ணியிருக்கா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சலன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது என்னன்னா நந்தகுமார் தான். நான் சொல்கிறேன், நான் வீடியோ எடுக்கிறேன்னு வேணும்னே குளிக்க போகிறாரு. நீ ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க வீடியோ எடுப்பேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டாரு. இனிமேல் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான், ஒரு ஹாப்பியான வீடியோ கூட. என்னன்னா தீபாவளி போனஸ் வாங்கியாச்சு. இங்க பாருங்க, இப்போதான் இவளை ரெடி பண்ணி வந்து குளிப்பாட்டினேன். அதுக்குள்ளே தலையை கலைச்சாச்சு, பொட்டு இழுக்கியாச்சு, எல்லா வேலையும் பண்ணியாச்சு. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து தீபாவளி போனஸ் வாங்கியிருக்கோம். அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் கேமரா போட்டா அந்த பயம் இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு கொஞ்சம் இறங்கி கொத்தமா. ஆக்சுவலாக நம்ம வந்து போனஸ் வாங்கிட்டோமா, எவ்வளோ போனஸ்ஸு என்னங்கிறதெல்லாம் காட்ட போகிறோமா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணுறது வந்து பிஸ்னஸ். ஸோ நமக்கு வந்து யாரும் போனஸ் தர மாட்டாங்க. நம்ம தான் மற்றவங்களுக்கு போனஸ், அதாவது நமக்கு போனஸ் வந்து கிடையாது. ஆனால் எதை நான் போனஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து அமைதியாக இருந்த ஒரு நிமிஷம். நம்ம வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ். ஸோ நமக்கு வந்து யாரும் போனஸ் தர மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ போனஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் நான் போனஸ் அப்படின்னு எதை சொன்னேன்னா, போனஸ் அப்படின்னு எதை சொன்னேன்னா, நாங்கள் வந்து மெட்டீரியல் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, நாங்கள் வந்து இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, ரெகுலராக அந்த கடையில் வாங்குறப்போ அந்த கடையில் இருக்கவங்க வந்து நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணுவாங்க. அந்த கிஃப்ட் மாதிரி பண்ணுறது தான் இது. லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க, இந்த இயர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு பெரிய பேக், டபுள் சைட் பேக் ஒன்று, அப்புறம் ஒரு வாட்டர் கேன், நல்லா பெரிய சைஸ் பிளாக் கலரில் ஒரு வாட்டர் கேன் சூப்பராக இருந்துச்சு. சரி இருங்க. ஒரு வேலெட்டு, அப்புறம் கீ செயின், பென்னு, இதெல்லாம் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 1000 ருபீஸ் ரொம்ப பணம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து அப்புறம் ஸ்வீட் பாக்ஸு, காஜு கட்லி, ஸ்வீட் பாக்ஸ் லாஸ்ட் டைம் நான் சொல்கிறது, காஜு கட்லி ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் மெட்டீரியல், ஷர்ட் பேண்ட்டுக்கான மெட்டீரியல் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த இயர்க்கானதை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத வந்து இப்போ வீடியோவில் காட்டுறேன், பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆமாம், என்ன எடுக்கவே முடியல, எல்லாமே லாக் ஆகிடுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி இல்லையா, ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கணும். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கணும்ல. ஸோ வந்து இது ஸ்வீட் பாக்ஸ். இது வந்து வச்சுக்கலாம், இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸ்வீட் பாக்ஸ், இந்த ஸ்வீட் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. இதை வந்து நேற்று போடுறேன் பாருங்கள், காரில் போகும்போது இதை வந்து நமக்கு வாங்கிட்டு கார்லேயே வந்து பிரித்து அப்பாவும் பிள்ளையும் அடங்காமல் பாதி சாப்பிட்டாச்சு. நான் இது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் சீட் பண்ணிட்டேன். இடையில காட்டிக்கலாம். மறுபடி குளிச்சு முடிச்சிட்டிங்களா? இனிமேல் சலசலப்பு இருக்காதா? இங்கே பார்த்தீங்களா, இந்த ஸ்வீட் தான். இந்த 3 வந்து டேஸ்ட்டே பார்க்கறதுக்காக வந்து இந்த 4 களி பண்ணிங்களா எல்லா ஸ்வீட். இது வந்து 4 டைப் ஆஃப் ஸ்வீட் வச்சுருக்காங்க. 4 டைப் ஆஃப் ஸ்வீட் 3 வச்சுருக்காங்களா. டேஸ்ட் பார்க்கறதுக்காக 4 ஒன்று எடுத்து அப்போ அவன் பொண்ணு காலி பண்ணிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் நட்ஸ் கலந்ததாக இருக்குது. எது நல்லா இருக்குதுன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காமா. ஒன் டைம் காஜு கட்லி கொடுத்தாங்க. போதுவை. இது எப்படி தெரியுமா, பட்டாசு கேட்பா, பூண்டு பட்டாசுலாம் டப்பாவில் வாங்கி வச்சோம்னா பூண்டு ஒரு பாக்ஸில் வந்து ஒரு டப்பாவில் பாதி வெடிப்பா, மீதி வந்து தீர்ந்து போயிடுமா, போது வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சிருவோம். அது மாதிரி இப்போ ஸ்வீட் எடுத்தா போது வச்சிரு தீந்துடும் அப்படிங்கிறான். உங்களுக்கு வந்து மூடி வச்சிடணும், தீர்ந்து போயிடும், மூடி வச்சிடணும். இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, திங்கிறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்வீட் பாக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ப்ளைவுட் கடையிலேருந்து. பார்த்தீங்கன்னா அதை வை, நீ ஸ்வீட் பாக்ஸ் போயிடுவேன். எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கே. பேக்ல தூக்கி போட்டுரும், ரொம்ப ரிஸ்கியா இருக்கு. அம்மா அப்புறம் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் கொடுத்த கீ செயின் இன்னும் நல்லா இருந்துச்சு. பென் கொடுத்துருந்தாங்க, வேலட் கொடுத்துருந்தாங்க, பாக்ஸோடு கொடுத்துருந்தாங்க. ஒன் டைம் ஆக்சுவலாக நிறைய கொடுத்துருந்தாங்க, ட்ரெஸ்ஸு, காசு இதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த டைம் வந்து ஒன் டைமு பேக் கொடுத்தாங்க, டபுள் சைட் பேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் என்ன சொல்கிறது தெரியல. இந்த மாதிரி என்ன பேக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள அந்த மாதிரி பேக். கடை பேர் போட்டு இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இங்கே லேப்டாப்பில் கேரி பண்ணி போகிற மாதிரி தெரியல எனக்கு இங்கே ஒன்று. ஸோ இந்த மாதிரி பேக் கொடுத்துருக்காங்க இந்த டைம். குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பேக் கொடுத்தாங்க, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டைமும் வாட்டர் கேன் கொடுத்தாங்க. அப்போ தண்ணி எடுத்துக்கோ. தண்ணி எடுத்துட்டு வா. பாருங்க எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு. லாஸ்ட் டைம் வந்து ஸ்லிம்மாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பிளாக் கலரில் நல்லா இருக்குது. இது வந்து இப்படி பண்ணணும், இப்படி சுற்றினா இப்படி ஓப்பன் ஆகும் ஸ்டீலில். நல்லா இருக்குது வாட்டர் கேன். இவ்வளோதான் கொடுத்தாங்க இந்த டைமு. அமௌண்ட் வைக்கலை. போன டைம் வந்து 1000 வச்சுருந்தாங்க, ட்ரெஸ் மெட்டீரியல் வச்சுருந்தாங்க. இந்த டைம் வந்து அதெல்லாம் வந்து வைக்கலை, இதுதான் கொடுத்துருந்தாங்க. பட் ஓகே, நமக்கு வந்து நம்ம ஒர்க் போனால் தான் ஒரு இடத்துக்கு வந்து ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து காசு கிடைக்கும். நம்ம பண்ணுறதுக்கு வந்து கடைக்காரங்க இந்த கடையில் நம்ம வாங்குறோங்கிறதுக்காக அவங்க இவ்வளோ பண்ணுறதே பெருசு. ஒரு ஸ்வீட் பாக்ஸோட முடிக்காமல் இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. அப்புறம் இன்னொரு கடையிலேருந்து இந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க. இன்னொரு கடை மீன்ஸ் இன்னொரு இவங்க மெட்டீரியல் வாங்குற இன்னொரு கடையிலேருந்து. இதில் வந்து ஜிலேபி, லட்டு சம்திங். ஓ வேணுமா? ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன். காஜு கட்லினா மட்டும் வந்துடுவான். ஸ்வீட்டே பிடிக்காது. காஜு கட்லி மட்டும் என்ன ஸ்வீட் இல்லையா கேளுங்க. இவட காஜு கட்லி மட்டும் சாப்பிட்றான். அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்காக நந்தா கிட்ட வந்து எங்கள் கம்பெனியில் இருக்கவங்களுக்காக இது வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வாங்குவோம். இதுவும் அமௌண்ட்டு மட்டும்தான் நாங்கள் வச்சு தரோம். பெருசாக அந்த மாதிரி ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும். ஐ ஹோப் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அமைதியாக இருந்தோம்னா வீடியோ எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்வோம், நிறைய செய்யணும். நம்ம கிட்டே இருக்கவங்க நல்லா பார்த்துக்கிட்டா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த டைம் வந்து ஸ்வீட்டு காசு கொடுக்குறோம். அடுத்த ஸ்வீட்டும் போனஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து கன்ஃபார்ம் வந்து நாங்கள் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த மாதிரி நிறைய பண்ணணும். இது வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. நாங்கள் இது மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் வாங்குவோமே, அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த லட்டெல்லாம் பார்க்க அப்படியே கொஞ்சம் வெட்டாக இருந்தால் தான் வாங்குறதே. இதுதான் வந்து எங்களுக்கான போனஸ். எங்களுக்கு தீபாவளிக்கு வந்து போனஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்குகிற பக்கம் நாங்கள் ஏதாச்சும் இந்த பொருள்லாம் வாங்குவோம் இல்லையா பல்காக, அந்த பக்கத்துலேருந்து எங்களுக்கு மெட்டீரியல்லாம் இதெல்லாம் கொடுத்தாதான் உண்டு. அங்கேருந்து தரது மட்டும்தான் எங்களுக்கு. மற்றபடி எங்களுக்கு தனியாலாம் போனஸ்லாம் இல்லை. ஸோ அது ஒன்று தான் எங்களுக்கு கஷ்டகரமான விஷயம். அது வந்து 1/2 kg, இது வந்து 1 kg. இதுலேயும் சேம் திங் அதே தான் இருக்கும். இது பார்க்கலாமா?
அதான் வாங்கிட்டு வந்தார், போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் ஒன் கிளான்ஸ் காட்டிடலாம். வீடியோவே போடுறதில்ல, இனிமேலாச்சும் ஒழுங்காக போடுவோம். தீபாவளி ஷூ இதுலேயும் அதே தான், டே ஸ்வீட்ஸ் என்னம்மா லட்டு. இது என்ன பாப்பா கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க, இது எங்களுக்கு வாங்கின ஸ்வீட்டு. அதான் எங்களுக்கு தான் போனஸ் இல்லை, ஸோ நம்மளே போனஸ் பண்ணிக்க வேண்டியதாக, நம்மளே கொடுத்துருக்கோம். அதனால தான் இதுலேருந்து எடுத்து கொடுத்தேன். ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க நம்ம கொடுக்க போகிறவங்களுக்கு தெரிந்து எதுவுமே எடுக்க கிடையாது. இது வந்து எங்களுக்கு வாங்கின ஸ்வீட்னால இதுலேருந்து எடுத்தேன். ஓகே, அவ்வளோதான். எல்லோரும் நல்லபடியாக போனஸ் எல்லாம் வாங்கி தீபாவளியெல்லாம் ஹாப்பியாக கொண்டாட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. குழந்தைங்க கிட்ட நிறைய பட்டாசு கொடுக்காதீங்க. பேரண்ட்ஸ் பக்கத்துலேயே இருந்து கவனமாக பார்த்துக்கோங்க. பக்கத்தில் வாட்டர் வச்சுக்கோங்க, ஸ்லிப்பர் போட்டுட்ருங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹாப்பியாக இந்த தீபாவளியை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நாங்கள் நாளைக்கு வந்து தீபாவளிக்கு கெட் ரெடி ஆகிற வீடியோ, கெட் ரெடியெல்லாம் பெருசாக இருக்காது, நாளைக்கு தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோவில் வந்து நாளைக்கு போடுறோம். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு தீபாவளி வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.